இன்னைக்கு தான் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன். மாலை காஞ்சிபுரம் தொகுதியில், அதுக்கப்புறம் வந்தவாசி தொகுதிக்கு போயிட்டு இப்போ கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் பிச்சாண்டி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு உங்களை எல்லாம் சந்திக்க நான் வருகை தந்திருக்கிறேன். நல்லா இருக்கியா? நான் வாக்கு கேட்கலான்னு வந்தேன். ஆனால் உங்களுடைய இந்த வரவேற்பு எழுச்சியும் பார்க்கும்போது நீங்களாம் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. நிச்சயம் மீண்டும் கீழ்பெண்ணாத்தூரில் உதிக்க போவது உதயசூரியன் தான். அண்ணன் பிச்சாண்டி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் இந்த முறை நீங்கள் அவரை சட்டமன்றத்துக்கு அனுப்ப போகிறீங்க. கரெக்டாக முடிவு பண்ணிட்டீங்களா? முதல்ல இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுருக்கக்கூடிய கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் பிச்சாண்டி அவர்களுக்கும், மக்களவை உறுப்பினர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் அண்ணாதுரை அவர்களுக்கும், சகோதரர் ஏவாவே கம்பன் அவர்களுக்கும், மாவட்ட துணை செயலாளர்கள் இங்கே இருக்கக்கூடிய செங்கம் சட்டமன்ற வேட்பாளர் அண்ணன் மூப்பே கிரி அவர்களுக்கும், கலசப்பாக்கம் வெற்றி வேட்பாளர் அண்ணன் சரவணன் அண்ணன் பேசுவதி சரவணன் அவர்களுக்கும், பிரியா விஜயரங்கன் அவர்களுக்கும், விஜயலட்சுமி ரமேஷ் அவர்களுக்கும், தலைமை கழக நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் ஸ்ரீதரன் அவர்களுக்கும், மாவட்ட அவைத் தலைவர் திரு கோ கண்ணன் அவர்களுக்கும், பொறியாளர் அணியினுடைய செயலாளர் அண்ணன் திரு எஸ்கேபி கருணா அவர்களுக்கும், தொழிற்சங்க பேரவை சேர்ந்த அண்ணன் சவுந்தரராஜன் அவர்களுக்கும், ஒன்றிய கழக செயலாளர்கள் ஆரஞ்சு ஆறுமுகம், மாரிமுத்து அவர்கள், ராஜேந்திரன் அவர்கள், விபி அண்ணாமலை அவர்களுக்கும், ராமஜெயம் அவர்களுக்கும், பேரூர் கழக செயலாளர்கள் சி கே அன்பு அவர்களுக்கும், முருகையன் அவர்களுக்கும், இளைஞரணியினுடைய மாவட்ட துணை அமைப்பாளர்கள் திரு ராஜாங்கம், கண்ணதாசன், திலீப், சதீஷ், ராஜேஷ் உள்ளிட்ட இளைஞரணி நிர்வாகிகளுக்கும், ரமேஷ் அவர்களுக்கும், செல்வம் பிரகாஷ் அவர்களுக்கும், இளைஞரணி நிர்வாகிகள் அத்தனை பேர்களுக்கும், அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், நிர்வாகிகளுக்கும், சார்பு அணிகளுடைய நிர்வாகிகளுக்கும், நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸ், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் இயக்கம், திராவிடர் கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட அனைத்து தோழமை இயக்கங்களைச் சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும், இங்கே சிறப்பான வரவேற்பு அளித்து வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் அத்தனை பேருக்கும், முத்தமிழர் கலைஞருடைய உயிரின மேலான அன்பு உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் பிச்சாண்டி அவர்களுக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். அண்ணன் பிச்சாண்டி அவர்களை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர், உங்களில் ஒருத்தர், இந்த பகுதி மக்கள் அனைவருக்கும் ரொம்ப பரிச்சயமானவர், எந்த காலத்திலையும் உங்களோடு இருக்கக்கூடியவர், நீண்ட வருடங்களாக பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர் தான் அண்ணன் பிச்சாண்டி அவர்கள். எங்களுக்கு என்ன பெருமைன்னா, இளைஞரணியிலிருந்து வந்தவர் அண்ணன் பிச்சாண்டி அவர்கள். இதுவரைக்கும் 8 முறை போட்டியிட்டு 6 முறை உங்களால் வெற்றி பெற வைக்கப்பட்டவர் தான் அண்ணன் பிச்சாண்டி அவர்கள். கலைஞர் அவர்களால் அமைச்சராக்கப்பட்டவர் அண்ணன் பிச்சாண்டி அவர்கள். இப்போ நம்முடைய தலைவர் அவர்களால் சட்டமன்ற துணை சபாநாயகராக சிறப்பாக பணியாற்றி வருபவர் அண்ணன் பிச்சாண்டி அவர்கள். உங்களுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் பிச்சாண்டி அவர்கள். உங்களுக்காக இந்த பகுதிக்கு பல்வேறு திட்டங்களை சட்டமன்றத்தில் உங்களுக்காக பலமுறை குரல் கொடுத்து இந்த பகுதிக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர் அண்ணன் பிச்சாண்டி அவர்கள். இப்போ 7வது முறையாகவும் உங்களால் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருப்பவர் அண்ணன் பிச்சாண்டி அவர்கள். பல்வேறு திட்டங்களை கொடுத்துருக்கிறோம். சிலவற்றை மட்டும் இங்கே உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். மங்களம் போர் மன்னன் லிங்கேஸ்வரர் ஆலயத்தில்
புதுசாக காத்திருப்போர் கூட நம்முடைய அரசு, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்காக செஞ்சு கொடுத்துருக்கிறார். 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கீழ்பெண்ணாத்தூர் மற்றும் 156 ஊர்களுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் சீரமைக்கப்பட்டிருக்கு. துறிஞ்சாபுரம் ஊராட்சி ஒன்றியத்தில் 4 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம். துறிஞ்சா ஆற்றின் குறுக்கே வெறையூர் தண்டரை கிராமங்களை இணைக்கும் வகையில் ஒரு உயர்மட்ட பாலம் அமைக்கின்ற பணி. கீழ்பெண்ணாத்தூரில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிறு விளையாட்டு அரங்கம், மினி இண்டோர் ஸ்டேடியம் அமைக்கின்ற பணி. வேட்டவலம் பேரூராட்சியில் எரிவாயு தகன மேடை. இப்படி இந்த பகுதிக்கு பல்வேறு பணிகளை, திட்டங்களை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு வரும்பொழுது பல கோரிக்கைகளையும் இங்க வச்சிருக்கீங்கன்னு அவர் என்கிட்ட வலியுறுத்தினார். ஐங்குணம், வேட்டவலம், நாடகானந்தல், டி வலசை பகுதிகளில் சமுதாய நலக்கூடம் அமைக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. செல்லாங்குப்பம் பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் வைக்கணும்னு அனுமதி தரணும்னு கோரிக்கை வச்சிருக்கீங்க. திருவண்ணாமலையிலிருந்து சடையனுடை ஊராட்சிக்கு பேருந்து வழித்தடம் வேணும்னு கோரிக்கை வச்சிருக்கீங்க. கீழ்பெண்ணாத்தூர் பேரூர் 13வது வார்டு கருங்காலிக்குப்பம் மற்றும் பூதமங்கலம் பகுதியில் ரேஷன் கடைகள் வேண்டும்ன்ற கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. சீலப்பந்தல் தண்டரை ஊராட்சியில் மயான வசதி வேண்டும் கோரிக்கை. வேட்டவலம் 6வது வார்டில் அங்கன்வாடி மையம் அமைத்து தர வேண்டும் கோரிக்கை. அதே மாதிரி நூலகம் அமைத்து தர வேண்டும் கோரிக்கை. இப்படி பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் ஒரு உறுதிமொழி தரேன். மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்ச உடனே உங்களுடைய இந்த அத்தனை கோரிக்கைகளையும் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிச்சயம் உங்களுக்கு செஞ்சு தருவார். இப்படி பல்வேறு கோரிக்கைகளையும் திட்டங்களையும் நிறைவேற்றிட்டு தான் அந்த உரிமையோடு உங்களை எல்லாம் சந்திக்க அண்ணன் பிச்சாண்டி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்கணும் அப்படின்னு உரிமையோடு கேட்க வந்திருக்கேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை, சொன்ன திட்டங்கள் அத்தனையும் செஞ்சு முடிச்சிருக்கிறார். போன சட்டமன்ற தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தல் அப்போ கொடுத்த வாக்குறுதிகளை செஞ்ச அந்த தைரியத்தில் உங்களை எல்லாம் சந்திக்க நான் வந்திருக்கிறேன். உதாரணத்துக்கு சில திட்டங்களை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். சென்ற சட்டமன்ற தேர்தல் முடிவின் பொழுது நம்முடைய தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று அவர் போட்ட முதல் கையெழுத்து தேர்தல் அறிக்கையில் நாம் சொன்ன வாக்குறுதி மகளிருக்கான விடியல் பயண திட்டம். இன்னைக்கு பல்வேறு மகளிர், லட்சக்கணக்கான மகளிர் இந்த திட்டத்தில் பயன்பெற்றுக்கிட்டு வராங்க. ஒவ்வொரு மகளிரும் 900 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் மாதம் மாதம் சேமிச்சிருக்கிறாங்க. குழந்தைங்க பள்ளிக்கூடத்திற்கு வரணும், படிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும், அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் இன்னைக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்க காலேஜுக்கு போகணும் அப்படின்னு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்க எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபாய் நம்முடைய அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு 13 லட்சம் மாணவ மாணவிகள் இதில் பயன்பெற்றுட்டு வராங்க. அது மட்டும் இல்லை, 10 லட்சம் லேப்டாப்புகளை நம்முடைய அரசு ஒரே மாதத்தை கொடுத்து முடிச்சிருக்கோம். அதிமுக என்ன சொல்கிறாங்க, லேப்டாப் திட்டத்தை நிப்பாட்டினது நம்மன்னு பொய் செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுக அரசு பள்ளிக்கூட குழந்தைங்களுக்கு லேப்டாப் திட்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 2019ஆம் ஆண்டு இந்த திட்டம் நிறுத்தப்பட்டது. நான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் லேப்டாப் திட்டம் பள்ளி குழந்தைங்களை விட கல்லூரிக்கு போகிற பசங்களுக்கு இன்னும் உபயோகமாக இருக்கும். அவங்க ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறதுக்கு, அவங்க படிச்சுட்டு ஒரு இடத்துக்கு உயர் இடத்துக்கு வேலை போய் சேரும்பொழுது அந்த லேப்டாப் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு இன்னைக்கு கல்லூரி மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு 10 லட்சம் லேப்டாப்புகளை நம்முடைய அரசு கொடுத்துருக்கு. இப்படி பல்வேறு திட்டங்கள். இன்னைக்கு உயர்கல்விக்கு அதிக முக்கியத்துவம் தர மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கி இருக்கு. ஜிஇஆர்னு சொல்லுவாங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, உயர்கல்வி சேர்க்கை விகிதம். பள்ளிக்கூடம் படிச்சுட்டு எத்தனை பேர் கல்லூரி படிக்க போறாங்கிறது தான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இன்னைக்கு இந்தியாவுடைய இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுடைய ஜிஇஆர் எவ்வளோ தெரியுமா? 25% தான். ஆனால் தமிழ்நாட்டுடைய ஜிஇஆர் எவ்வளோ தெரியுமா? 2 மடங்கு அதிகம், 50% நம்முடைய தமிழ்நாட்டுடைய ஜிஇஆர். பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இன்னைக்கு நிறைய பேர் கல்லூரி படிக்க போறாங்கன்னா நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய அரசு அவ்வளவு திட்டங்களை செயல்படுத்துகிறோம். கல்விக்கு அதிக முக்கியத்துவம் தரும் அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. அது தவிர இன்னொரு முக்கியமான திட்டம் உங்க அத்தனை பேருக்கு தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். போன தேர்தல் அப்போ நாம கொடுத்த வாக்குறுதி,
கடந்த 3 வருடங்களாக மாசம் மாசம் 1,31,00,000 மகளிருக்கு 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நாம கொடுத்துருக்கிறோம். கிட்டத்தட்ட 36,000 ரூபாய். 1,31,00,000 மகளிர் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த திட்டத்தை அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து எப்படியாவது நிப்பாட்டணும்னு முயற்சி பண்ணாங்க. தேர்தலை காரணம் காட்டி வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க. பல மாநிலங்களில் நிப்பாட்டி இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய தலைவர் இந்த திட்டத்தை நிப்பாட்டக்கூடாது. நான் 1000 ரூபா கொடுக்கறத நீங்க குறுக்கு வழியில் நிப்பாட்ட பார்க்குறீங்களா? இதோ இப்போ நான் கொடுக்குறேன் 5000 ரூபான்னு பிப்ரவரி மாதம் 3 மாதத்துக்கு சேர்த்து 5000 ரூபா கொடுத்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். அதுக்கு மாதம் 4000 கொடுத்தாரு பொங்கலுக்கு. மொத்தம் 9000. நான் மறந்துட்டால் நீ ஞாபகம் வச்சிருக்கிற, பரவாயில்ல. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். தேர்தல் வாக்குறுதி மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்ச உடனே அதை 2000 ரூபா உயர்த்தி தருவேன்னு வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார். பல வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம். காலை உணவு திட்டம் இப்போ 5ஆம் வகுப்பு வரைக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அதை விரிவாக்கம் செஞ்சு 8ஆம் வகுப்பு வரைக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் விரிவு செய்யப்படும். புதுமை பெண் தமிழ் புதல்வன் 1000 ரூபாயிலிருந்து மாசம் 1500 ரூபாக உயர்த்தி தரப்படும். அதே மாதிரி ஓஏபி முதியோர் உதவித்தொகை இப்போ மாசம் 1200 ரூபா வாங்கிட்டு இருக்கிறாங்க முதியோர்கள். அவங்களுக்கு ஓஏபி 2000 ரூபாயாக உயர்த்தி தரப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியம் 1500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தி தரப்படும். 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும். இப்போ ஒரே மாசத்துல 10 லட்சம் மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்த மாதிரி அடுத்த 5 ஆண்டுகளில் 35 லட்சம் மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்கப்படும். நெல் கொள்முதல் குவிண்டாலுக்கு 3500 ரூபாயாக உயர்த்தி தரப்படும். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் எந்த கேரண்டி இல்லாமல் பிணை இல்லாமல் கடன் வசதி ஏற்படுத்தி தரப்படும். அடுத்த 5 ஆண்டுகள் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் மூலம் 10 லட்சம் வீடுகள் கட்டி தரப்படும். இது எல்லாத்த விட முக்கியமான ஒரு திட்டம் உங்க அத்தனை பேருக்கும் தெரியும். அதுதான் இல்லத்தரசி திட்டம். ஆட்சி அமைஞ்ச உடனே நம்முடைய அரசு அனைத்து மகளிருக்கும் ஒரு கூப்பன் வழங்கப்படும். அந்த கூப்பனுடைய மதிப்பு ரூபாய் 8000 ரூபாய். அந்த கூப்பன் வச்சு நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான மின் சாதன வசதிகள், டிவியோ, ஃப்ரிட்ஜோ, குக்கரோ, மைக்ரோவேவ் அவனோ, மிக்சி, கிரைண்டர் இதில் ஏதாவது ஒன்று நீங்களே தேர்வு செஞ்சு நீங்களே வாங்கிக் கொள்ளலாம். இதுதான் இல்லத்தரசி திட்டம். இதெல்லாம் நடக்கணும்னா மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கணும். நம்முடைய தலைவர் முதலமைச்சராக உட்காரணும். அதை செஞ்சு காட்டுவீங்களா? இன்னைக்கு உங்க தொகுதியில் செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களை நான் சொல்லி காட்டினேன். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் நம்முடைய தலைவர் நம்முடைய அரசு திட்டங்களை செஞ்சு கொடுத்துருக்கிறோம். அதனால தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டேட்டாக நம்முடைய தமிழ்நாடு 11.19% வளர்ச்சி, 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு வந்திருக்கு. நம்முடைய தமிழ்நாடு இவ்வளவு சாதனைகள் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் ஒன்றிய அரசு நமக்கு ஏதாவது திட்டங்களை கொடுக்குறாங்களா? நம்ம கேட்குற நிதியை கொடுக்குறாங்களா? ஒன்றிய பாஜக அரசு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வராங்க. ஆனால் திட்டங்கள் வருதா? நிதி வருதா? எதுவும் வர்றதில்லை. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கையை திணிக்க பார்க்குறாங்க. இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையை நம்ம ஏற்றுக்கலன்னு கல்வி நிதி 2500 கோடி ரூபாய் ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கல. இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை ஏன் ஏற்றுக்கல? அதில் மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தியும் சமஸ்கிருதத்தையும் திணிக்கிற முயற்சி தான் நியூ எஜுகேஷன் பாலிசி. நம்முடைய தலைவர் சொல்லிட்டாங்க, ஒன்றிய அரசு 2500 கோடி இல்லை 10,000 கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள நான் மீண்டும் ஹிந்தியை திணிக்க விட மாட்டேன். நியூ எஜுகேஷன் பாலிசியை தமிழ்நாடு ஏற்றுக்காதுன்னு சொன்ன ஒரே முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர். இன்னைக்கு பல்வேறு மாநிலங்களுடைய முதலமைச்சரும் அதை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நமக்கு மாநிலத்துக்கு தேவையான திட்டங்கள் தர்றதில்லை, நிதி ஒதுக்கிறது இல்லை, கல்வி நிதியும் பறிக்கிறாங்க, மொழி உரிமையை பறிக்கிறாங்க. பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்லை. பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை, வார்த்தையே இல்லை. ஆனால் இதையெல்லாம் கூட சேர்ந்து இப்போ கூட்டணி வச்சிருக்கிறாரு யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஜாடிக்கு ஏற்ற மூடின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏற்ற ஒரு அடிமையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறி இருக்கிறார்.
அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை இன்னைக்கு அமைச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் நாம் மீண்டும் மீண்டும் சொல்லணும், தமிழ்நாட்டில் ஒன்றிய பாஜகவுக்கு வழி கிடையாது, இடம் கிடையாது. தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இந்த தேர்தல் தமிழ்நாடா டெல்லியா அப்படின்னு பார்க்கக்கூடிய தேர்தல். இந்த தேர்தல் மோடியா தமிழ்நாடா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய தேர்தல். இதில் நிச்சயம் மீண்டும் நாம வெற்றி பெறுவோம். தமிழ்நாடு நிச்சயம் வெற்றி பெறும். இன்னைக்கு பிஜேபி அவங்க ஒரு டீமா இறங்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பிஜேபியோட ஏ டீம், பி டீம், சி டீம்னு பல டீம்கள் இறங்குது. எத்தனை டீம் வந்தாலும் நம்முடைய தமிழ்நாட்டில் திமுக தான் சாம்பியன், திமுக தான் வெற்றி, உதயசூரியன் தான் நிச்சயம் வெற்றி பெறும் அப்படிங்கிறத வர 23ஆம் தேதி நாம ப்ரூவ் பண்ணி காட்டணும். செய்வோமா? பொதுவாக மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு பொருள் வந்து பொதுமக்கள்கிட்ட பெரிய வரவேற்பு ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி ப்ராடக்டை எல்லாரும் தயாரித்து விடுவாங்க. அதுக்கு பேர் சைனா மேக்குன்னு சொல்லுவாங்க. அது ஒரிஜினல் கிடையாது. அது மாதிரி இன்னைக்கு டெல்லி மேக்காக ஒரு கூட்டணியை இன்னைக்கு பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சைனா மேக்கு மாதிரி இது டெல்லி மேக்கு. தேர்தல் முடிஞ்சோன்னும் அதிமுக அந்த கூட்டணிக்கு வாரண்டியும் கிடையாது, கேரண்டியும் கிடையாது. ஃபியூஸை பிடுங்கிடுவாங்க. நாம பிடுங்கணும், அவங்க பிடுங்குறாங்க இல்லையா, நாம பிடுங்கணும். இதை நீங்க செஞ்சு காட்டுவீங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. போன தேர்தலில் போது அதிமுகவை பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாடகைக்கு விட்டிருந்தாரு. ஆனா இந்த தேர்தல் என்ன பண்ணிருக்காரு? வித்துட்டாரு. மொத்தமா பாஜக கிட்ட வித்துட்டாரு அதிமுகவை. இன்னைக்கு அவருக்கு சொல்றாரு, மக்களை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம் சொல்றாரு. முதல்ல அவரை காத்துக்கிட்டு அதிமுகவை பாஜக கிட்ட இருந்து மீட்கணும். இதையெல்லாம் செய்யக்கூடிய தேர்தல் தான் வர சட்டமன்ற தேர்தல். போன சட்டமன்ற தேர்தல் பொழுது அண்ணன் பிச்சாண்டி அவர்களை கிட்டத்தட்ட 77,000 வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வச்சிருக்கீங்க. நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் மீண்டும், நான் உதயநிதி வந்தாப்புல பேசினாரு, போயிட்டாரு, கலைஞ்சு போயிட்டோன்னு இருக்கக்கூடாது. இன்னும் நம்முடைய கைகளில் 24 நாட்கள் இருக்கு. 24 நாட்களும் நாம இந்த பிரச்சாரத்தை நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். உங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட, உங்களுடைய நண்பர்கள்ட்ட ஏன் வர்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வாக்களிக்கணுங்கிற பிரச்சாரத்தை நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். செய்வீங்களா? 10 தோல்வி பழனிசாமியை மொத்த தோல்வி பழனிசாமி ஆக்கி முழுசா முடிச்சு விட்டுருந்தோம். பண்ணுவீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து, கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவளியுங்கள். அண்ணன் பிச்சாண்டி அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சு மீண்டும் சட்டமன்றத்துக்கு அனுப்புங்கள் கூறிக்கொண்டு இந்த சிறப்பான வரவேற்பு அளித்தவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
In the last parliamentary election also, I started my campaign from Kanchipuram, Anna's native place, after giving my respects to him. This time also, I have come to get a 100% victory in this elections also. Election between Tamil Nadu versus Delhi is what CM and you be consistently saying. Who will be these elections? We are not afraid to visit the people. We are ready to face them. We have kept up our promises, and the Tamil Nadu people are again looking forward to elect DMK. And the Tamil Nadu people are very smart when it comes to politics. They have been noticing what all BJP and Delhi is doing to our Tamil Nadu. They are trying to enter Tamil Nadu through different ways. But our people of Tamil Nadu are very smart, so that they'll give another chance for DMK. Direct message to the people. We believe in you, and I'm very sure you also believe in us. வீட்டில் ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தால் தான் அந்த உடனடியான செயல்பாடுகள் நீங்கள் பார்க்க முடியும். நாங்கள் தொடர்ந்து தலைவர் தலைமையில் தொடர்ந்து ஓடிட்டு இருக்கிறவங்க, மக்களை தினமும் சந்திக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய முதலமைச்சர் தான் எங்களுக்கு எடுத்துக்காட்டு, எங்களுடைய தலைவர் தான் எங்களுக்கு எடுத்துக்காட்டு, அவர் தான் எங்களுக்கு ரோல் மாடல். மக்களை சந்திக்கிறதுக்கு என்றைக்கும் நாங்கள் பயந்ததே கிடையாது. தினமும் மக்களை சந்திக்கிற ஒரு இயக்கம். மீண்டும் சென்ற நாடாளுமன்ற தேர்தல் பொழுது இதே காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்து அண்ணாவுடைய வீடு வந்து அவருடைய சிலைக்கு மரியாதை செஞ்சுட்டு வணங்கி நான் எங்களுடைய மக்கள் சந்திப்பு ஆரம்பித்தேன். இப்போ மீண்டும் சட்டமன்ற தேர்தலுக்கும் அதை துவங்க இருக்கின்றேன். மகிழ்ச்சியாக இருக்குது, தைரியமாகவும் இருக்கின்றோம். புதிய வேட்பாளர்கள் நிறைய பேர் அறிவிச்சிருக்கோம்னா, புதிய வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்கோம், பெண்கள் அறிவிச்சிருக்கோம், அது எப்படி பார்க்குறீங்க? எல்லாரும் மகிழ்ச்சியாக தான் பேசுகிறாங்க. ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் தான். புதியவர்களுக்கு இயக்கத்தில் நிறைய வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. பெண்களுக்கு, படித்தவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. மகிழ்ச்சியாக இருக்குது. நிச்சயமாக அதற்கான ஆதரவையும் மக்கள் தெரிவிப்பாங்க. முதல்ல எல்லாருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு நம்முடைய தலைவர் அவர்களால் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் சகோதரி நித்யா சுகுமார் அவருடைய வெற்றியை உறுதி செய்கின்ற அளவுக்கு நீங்கள்லாம் வர்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில் உங்களை எல்லாம் தேடி நான் வந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி எவ்வளோ சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சுந்தரன் அவர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் செல்வம் அவர்களுக்கும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் எழிலரசன் அவர்களுக்கும், உங்களுடைய மேயர் சகோதரி மகாலட்சுமி யுவராஜ் அவர்களுக்கும், சகோதரர் CKV தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும், அண்ணன் சன்பிராண்ட் ஆறுமுகம், இளைஞரணி துணை செயலாளர் அப்துல் மாலிக், சகோதரர் பிரபு கஜேந்திரன், சகோதரர் அன்பழகன், சகோதரர் ராமகிருஷ்ணன், சுந்தரவதனம், சகோதரர் MS சுகுமார், சகோதரர் சீனிவாசன், சிகாமணி, ஒன்றிய செயலாளர் திரு குமார், ஒன்றிய செயலாளர் திரு படுநெல்லி பாபு, பகுதி செயலாளர்கள் திலகர், அண்ணன் சந்துரு, தசரதன், வெங்கடேசன், தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் யுவராஜ், மாநகர அமைப்பாளர் சகோதரர் சுகுமார், துணை அமைப்பாளர்கள் மணி, பால்ராஜ், அருள்முருகன், சஞ்சய் காந்தி, ஆண்டோ சிரில்ராஜ், இளம்பருதி, யுவராஜ், துணை அமைப்பாளர்கள் மணிகண்டன், ராதாகிருஷ்ணன், சிலம்பு செல்வன், குலசேகரன், விநாயகமூர்த்தி, அதுபோல் வந்திருக்கக்கூடிய ஒன்றிய நகர பகுதி பேரூர் கிளை வார்டு பாக அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், சார்பு அணியினுடைய நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சகோதரர்கள், CPM, CPI, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், IUML, மனிதநேய மக்கள் கட்சி, SDPI மற்றும் அனைத்து தோழமை கட்சியை சேர்ந்த தாய்மார்கள், பெரியோர்கள், இளைஞர்கள், நெசவாளர்கள், விவசாய பெருமக்கள், வர்த்தக பெருமக்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் வந்திருக்கக்கூடிய முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்கள் அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய எழுச்சியும் மகிழ்ச்சியான முகத்தையும் பார்க்கும்போது
ஏற்கனவே உங்க சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. வர்ற 23ஆம் தேதி, ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் தங்கை சகோதரி நித்யா சுகுமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்க வாக்களிக்க போறீங்க. கன்ஃபார்மா? உறுதியா செய்வீங்களா? இன்னைக்கு சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இதே காஞ்சிபுரத்தில் பேரறிஞர் அண்ணாவுடைய வீட்டுக்கு போய் அவருக்கு மரியாதை செஞ்சுட்டு அவரை வணங்கி என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை நான் துவங்கினேன். இன்னைக்கு அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலுக்கும் உங்க காஞ்சிபுரத்துக்கு, நம்ம காஞ்சிபுரத்துக்கு வந்து என்னுடைய முதல் பிரச்சாரம், தமிழ்நாடு முழுக்க சுத்த போறேன். முதல் பிரச்சாரம் உங்களை சந்திச்சு உங்களை பார்த்துட்டு காஞ்சிபுரம் தொகுதியுடைய வெற்றியை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறேன். நாளைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் திருவாரூர் மண்ணில், கலைஞர் பிறந்த திருவாரூர் மாவட்டத்தில் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். நான் அண்ணா பிறந்த காஞ்சிபுரம் மண்ணில் ஆரம்பிக்கிறேன். நம்ம தலைவர் கலைஞர் பிறந்த திருவாரூர் மண்ணில் ஆரம்பிக்கிறாரு. நீங்க பார்த்துருப்பீங்க, 2 நாளைக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை எங்கேருந்து ஆரம்பிச்சார் தெரியுமா? சென்னையில் பாஜக போட்டியிடுற மயிலாப்பூர் தொகுதியிலிருந்து தான் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார். இதுல இருந்து என்ன தெரியுது? நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் பேருங்க அண்ணாவும் டாக்டர் கலைஞரும். எடப்பாடி பழனிசாமியோட கொள்கை தலைவர் யாரு? அமித்ஷாவும் மோடி அவர்களும். மீண்டும் திரு மோடியும் அமித்ஷாவையும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடலாமா? நிச்சயம் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. நம்முடைய தலைவர் அதான் தொடர்ந்து சொல்றார், வர்ற தேர்தல் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கக்கூடிய தேர்தல். மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள பாசிச சக்தியை, பாஜக சக்தியை நுழைய விடக்கூடாது. இன்னைக்கு மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறோம், மக்களை போய் வாக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். எந்த உரிமையில கேட்கிறோம்? 2021 சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன செஞ்சு கொடுத்துருக்கிறோம்? தேர்தல் வாக்குறுதியா சொன்ன அத்தனை திட்டங்களையும் செஞ்சு கொடுத்துருக்கிறோம். முதல்ல ஆட்சி பொறுப்பேற்ற நம்முடைய தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிர் உங்களுக்கான கையெழுத்து, விடியல் பயண திட்டம். இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மகளிரும் குறைந்தது 900 ரூபாய் வரைக்கும் மாசம் மாசம் சேமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி குழந்தைங்க பள்ளிக்கூடத்திற்கு வரணும், படிக்கணும்னு 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். இன்னைக்கு 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தையும் அறிவிச்சு ஒரே மாசத்துல நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி பள்ளிக்கூடம் படிச்சா பார்த்தாது, காலேஜ் போய் படிக்கணும், உயர்கல்வி ரொம்ப முக்கியம்னு புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம். அரசு பள்ளியில் படிச்சு எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையும் நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. 13 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்று இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்கள். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். தேர்தல் அறிக்கையில் நம்ம சொன்ன வாக்குறுதி, கடந்த 3 வருஷமா மாசம் 1000 ரூபாய், 1,31,00,000 மகளிருக்கு நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறாங்க. இந்த திட்டத்தை இந்த தேர்தலை காரணம் காட்டி 3 மாசம் நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜக கூட்டணியும் யோசிச்சாங்க, முயற்சி பண்ணாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? நான் 1000 ரூபாய் கொடுக்கறத நீங்க நிப்பாட்ட முயற்சிக்கிறீங்களா? இதோ கொடுக்குற 5000 ரூபான்னு 5000 ரூபாய் 1,31,00,000 குடும்பங்களுக்கு நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, இன்னொரு வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறாரு. மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்ச உடனே மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நம்முடைய தலைவர் நிச்சயம் சொன்னா செஞ்சு காட்டுவார். இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க எடுத்து வச்சு பேசுங்க. இப்படி பல திட்டங்களை செஞ்சதுனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டேட், வளர்கின்ற மாநிலங்களில் 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு நம்பர் 1 ஸ்டேட்டாக நம்முடைய தமிழ்நாடு வந்திருக்கு. இதற்கெல்லாம் ஒன்றிய அரசு பாஜக ஏதாவது நமக்கு துணை இருந்தாங்களா? நம்ம கேட்கிற நிதியை கொடுக்குறாங்களா? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்தாங்களா? ஒன்றிய அரசு போடுகின்ற பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் ஒரு திட்டம் கூட கிடையாது. தமிழ்நாடுக்கு திட்டமும் இல்லை, தமிழ்நாடுங்கிற பேர் கூட பட்ஜெட்ல கிடையாது, ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்ல கிடையாது. அப்படிப்பட்ட ஒன்றிய அரசை இன்னைக்கு அதிமுகங்கிற அடிமை கூட்டம் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வருது. ஜாடிக்கு ஏத்த மூடின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு அடிமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க. நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், மீண்டும் சொல்றேன். நம்ம முரட்டு பக்தர்கள் பார்த்திருக்கிறோம், முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்திருப்போம். இன்னைக்கு இந்தியாவே ஒரு முரட்டு அடிமையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரூபத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த முரட்டு அடிமையை விரட்டி அடிக்க வேண்டிய தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல்.
இதை நீங்கள் நிச்சயம் செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. தமிழ்நாட்டை தொடர்ந்து ஒதுக்கி வருகின்ற பாஜகவை நாம தமிழ்நாடு ஒதுக்கி வைக்கணும். நிச்சயம் செய்வோமா? செஞ்சு காட்ட வேண்டும். அதே மாதிரி தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறத இந்த தேர்தலில் நாம ப்ரூவ் பண்ணி காட்டணும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை வாக்குறுதிகளை நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. தேர்தல் இருக்கு. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். காலை உணவு திட்டம் இப்போ 5ஆம் வகுப்பு வரைக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். மீண்டும் ஆட்சி அமைஞ்சோடனே 5ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுமை திட்டம் மாசம் 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பள்ளி மாணவர் கல்லூரி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு அதை உயர்த்தி 1500 ரூபாயாக உயர்த்தி கொடுப்பேன்னு நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கிறார். ஐயோ, ஓஏபி முதியோர் ஓய்வு தொகை, முதியோர் உதவித்தொகை திட்டம் 35 லட்சம் முதியோர்கள் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதை இன்க்ரீஸ் பண்ணி 1200 ரூபாவை 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியம் அதையும் 1500லேருந்து 2500 ரூபாயாக மாற்றி கொடுப்பேன்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் 35 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் திட்டத்தை விரிவுபடுத்தப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க நம்முடைய தலைவர். மகளிர் குழுக்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் கேரண்டி இல்லாத கடன்கள் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியும் நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறாங்க. இந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றணும்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்க சகோதரி நித்யா சுகுமார் அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்திற்கு நிச்சயம் அனுப்புவீங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. திட்டங்கள் காஞ்சிபுரத்துக்கு செஞ்சு கொடுத்தது. இந்த காஞ்சிபுரம் தொகுதியில் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. சிலவற்றை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நகராட்சியாக இருந்த காஞ்சிபுரம், முனிசிபாலிட்டியாக இருந்த காஞ்சிபுரத்தை இன்னைக்கு கார்பரேஷனாக மாற்றி காட்டியது நம்முடைய திமுக அரசு. 300 கோடி ரூபாய் மதிப்பில் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் நடைபெற்றிருக்கு. 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2ஆம் கட்ட திருப்பார்கடல் கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மஞ்சள் நீர் மேம்பாட்டு பணிகள், பேரறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவ மையத்தில் புதுசாக 30 கோடி ரூபாய் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் 30 கோடி ரூபாயில காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோயில் குடமுழுக்கு நம்முடைய ஆட்சியில் நடத்தப்பட்டிருக்கு. சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சாலையை 4 வழிச்சாலையாக மேம்படுத்தப்படுகின்ற பணிகள் 4 வே லேன் ஆக்கி இருக்கிறோம். 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாக்கடை சுத்திகரிப்பு நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கு. 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு புதிய கட்டிடம். இப்படி பல பணிகள் நம்முடைய மாவட்டத்துக்கு உங்க தொகுதிக்கு நடைபெற்றிருக்கிறது. இன்னும் பல்வேறு பணிகள் நடைபெறணும்னா வருகின்ற 23ஆம் தேதி நீங்க போய் சகோதரி நித்யா சுகுமாரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், உங்கள ஒருத்தராக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், முத்தமிழ் நாட்டு கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஆதரிப்பீர். உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி.